வணக்கம் நண்பர்களே and welcome to the 14வது எபிசோட் of FinWiz the Fridays Fire Camps. நம்ம கடந்த எபிசோட்ல சேவிங்ஸ் அதாவது சேமிப்பு and இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படின்னா என்ன, அதோட வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குவிக்கா இதை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை கவனிக்கல, இந்த பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கீழே அந்த வீடியோட லிங்க் போட்டிருக்கேன். தயவு செய்து நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எல்லாம் என்ன பண்றோம், முக்கியமா 100 ரூபாய் உதாரணத்துக்கு நான் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சம்பாதிச்ச உடனே எனக்கு இன்றைய தேவைகள் என்ன இருக்கோ அது எல்லாமே நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். என்னோட இப்ப இருக்கிற இம்மீடியட்டான செலவுகள் எல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம், உதாரணத்துக்கு ஒரு 60 ரூபாய் செலவு, இதை நான் பார்த்துட்டதுக்கு அப்புறமா என்ன மிச்சம் மீதி இருக்குதோ, ஒரு 40 ரூபாய் மீதி இருக்கு சார் அப்படின்னா அதுதான் சேமிப்பு அப்படின்றோம். சர்ப்ளஸ் இல்ல டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இந்த இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் சேவிங்ஸ். 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 60 ரூபாய் செலவு போக மிச்சம் மீதி இருக்கிற 40 ரூபாய் தான் சேமிப்பு அப்படின்றோம். இந்த சேமிப்பை வச்சு என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதை நான் இந்த இடத்துல முதலீடு பண்ணுவேன் சார். ஒரு நல்ல ஒரு முதலீடு திட்டங்கள்ல அது பாண்டா இருக்கலாம், ஷேரா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், தங்கமா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், இன்சூரன்ஸா இருக்கலாம், எதுல வேணா நான் இதை முதலீடு பண்றேன்னு சொல்றோம் பாத்தீங்களா. அந்த முதலீடு அப்படின்றத இந்த சேமிப்பை ப்ராப்பரான ஒரு முறையில நாம செயலுக்கு கொண்டு வர்றதுதான் முதலீடு. சேனலைசிங் த சேவிங்ஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை பத்தி நம்ம லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ரொம்ப ஆழமா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. இதன் அடிப்படையில சில பேர் நேயர்கள்லாம் எனக்கு போன் பண்ணிருந்தீங்க. சில ஐடியாஸ் எல்லாம் நம்ம ரொம்ப அற்புதமா இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என் கையில ஒரு பாட்டில் இருக்கு, வாட்டர் பாட்டில். இதுல பாதி தண்ணி இருக்கு, சில பேர் பாதி காலியா இருக்குன்னு, சில பேர் பாதி ஏர் இருக்கு, காத்து இருக்கு அப்படின்னு. சரிங்க, இந்த பாட்டில்ல ஏன் தண்ணி குறைஞ்சது அப்படின்னா, கீழே ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, அதுல தண்ணி வெளியில போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாட்டில்ல முழுக்க தண்ணி ரொப்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி ரொப்ப முடியும்? கீழே தான் ஒரு சின்ன ஓட்டல்ல தண்ணி வெளியில போயிட்டு இருக்கு, இது எப்படி ரொப்ப முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் என்ன சொல்வீங்கன்னா, சார் கீழே இருக்க ஓட்டைய அடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ள தண்ணி ரொப்பினா நிக்கும் சார் அப்படின்னு. வெரி குட். சில பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, சார் இந்த பாட்டில இப்படி உல்டாவா பிடிங்க சார், அப்போ ஓட்டை மேல போயிடும், அப்போ தண்ணி கீழே போகாது. சோ இத சேஞ்ச் பண்ணிடலாமே அப்படின்னு சில பேர் உதாரணம் சொல்லலாம். மூணாவது சில பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, இன்ஜினியர், சயின்ஸ் பேக்ரவுண்ட் இதெல்லாம் படிச்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உள்ள நீங்க தண்ணியை நல்லா ஃபோர்ஸா போடணும், வெளியில எந்த ஃபோர்ஸ்ல வெளியில போதோ அதோட பல மடங்கு ஃபோர்ஸ்ல நீங்க தண்ணியை உள்ள ஊத்துனீங்கன்னா அப்போ தண்ணி உள்ள நிக்கும். நிரந்தரமா நிக்குமோ இல்லையோ, பட் ஆனா ரொம்ப அட்லீஸ்ட் முடியும் அப்படின்னீங்க. சில பேர் என்ன சொல்லுவீங்க, சார் இந்த பாட்டில்ல கீழே ஓட்டை இருக்கு, சரியில்லை, தூக்கி போட்டு இன்னொரு பாட்டில வாங்கிடுங்க சார், இந்த தண்ணியை இன்னொரு பாட்டில நம்ம மாத்திடலாமே. ஃபேன்டாஸ்டிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? உங்க ஐடியாஸ் எல்லாமே சூப்பரான ஒரு ஐடியாஸ். சார் இதை ஏன் சார் FinWiz எபிசோட்ல நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன் சார் தண்ணி பாட்டில் எல்லாம் நீங்க பேசுறீங்க, ஹவ் இஸ் திஸ் காட் எனி ரெலவென்ஸ் டு பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு நீங்க யோசிக்கலாங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. என்ன விஷயம் நம்ம பார்த்தோம்னா, நான் இங்க தண்ணி இந்த பாட்டிலுக்குள்ள ரொப்பறதை பத்தி பேசிட்டு இருக்கேன் இல்லையா, தட் இஸ் இன்கம். தண்ணி வெளியில போகுதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது செலவு. சோ இந்த வரவு செலவு, நிறைய பேர் இந்த பணம் பாட்டு கேட்டிருப்பீங்க, வரவு 8 அணா செலவு 10 அணா அப்படின்னு சொல்லிட்டு. சோ நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிற வாய்ப்பு இருக்கு. வரவு 8 அணா செலவு 10 அணா அப்படின்னு. என்ன சார் பண்ணலாம், இதை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன ஐடியாஸ்க்கே வருவோம். நீங்க முதல் ஐடியான்னு சொன்னீங்க, சார் இந்த ஓட்டையை ரொப்பிடலாம், கவர் த ஹோல். சரிங்களா? செலவு அப்படின்றது இங்க வெளியில தண்ணி போறது பாத்தீங்களா, அதுதான் செலவு. உள்ள வருது இஸ் இன்கம். இத ஃபுல்லா அடைக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட் பாசிபிள் ஆல்வேஸ். சில தடவை என்ன ஆகும், சார் அத்தியாவசிய தேவை எல்லாம் இருக்கு, அந்த அத்தியாவசிய தேவை நம்ம பண்ணிதானே சார் ஆகணும் செலவெல்லாம். இந்த அனாவசியத்தை நாம கர்டெயில் பண்ணலாம். கரெக்ட். சோ இந்த அத்தியாவசியம் எது, அனாவசியம் எது அப்படின்னு நம்ம பார்த்து டிஸ்கிரிஷனரி, நான் டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ் நம்ம பட்டியலிட்டு இந்த டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ் நாம எப்படி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றது யோசிக்கிறது வெரி குட், புத்திசாலித்தனம்.
ரெண்டாவது சில பேர் என்ன சொன்னீங்கன்னா, சார் உள்ள வந்து நல்ல ஃபோர்ஸா நீங்க தண்ணி ஊத்தணும். சோ தட் என்ன ஃபோர்ஸ்ல உள்ள வருதோ, அது வந்து வெளியில போறதோட அதிக ஃபோர்ஸ்ல வந்ததுன்னா, பாட்டில் ரொம்பிடும். சோ உள்ள வர்றது என்னன்னு சொன்னோம்? வருமானம். சோ நெறைய வருமானம் சம்பாதிக்கிற வழிய பார்க்கணும். இப்ப இருக்கிற வேலையிலேயே அதிகமா சம்பாதிக்க முடியுமா? அதுக்கு நீங்க எதனா அப்ஸ்கில் பண்ணணுமா? இல்ல வேற வேலைய தேடணுமா? இல்ல ப்ரமோஷன் வாங்கணுமா? அப்படின்னு பல விதம் இருக்கு. உங்க ஹெச்ஆர் மேனேஜரோ, உங்க பாஸ நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்லாம் சில பேர்லாம் யோசிக்கலாம். இது நம்ம கையில ஆல்வேஸ் கிடையாது. வேற வேலைய தேடிட்டு போடலாம். பாட்டில மாத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வேற வேலைய கூட நம்ம தேடலாம். இல்ல வேற இண்டஸ்ட்ரிய கூட நம்ம மாத்தலாம். சரிங்களா? இது பாட்டில மாத்துறது அப்படின்னு சொல்லும்போது, வரவு மட்டும் இல்ல. செலவையும் நாம மாத்த வேண்டியதா இருக்கும். சோ நீங்க எதுல செலவு பண்றீங்க? எப்படி செலவு பண்றீங்க? உங்க செலவு பேட்டர்ன் என்ன? அப்படின்றத மாத்தினால், அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, "சார் பாட்டில உல்டாவா புடிச்சுக்கலாமே" அப்படின்னீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப வந்து அந்த ஹோல் வில் கோ அப். அப்போ ஈஸியா அத ரொப்புற வாய்ப்பு இருக்கு. இல்ல ரொப்பிட்டு நீங்க மாத்திடுங்க சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சூப்பர்ங்க. இதுதான் வந்து வாரன் பஃபையும் அற்புதமா ஒரு டெக்னிக், ஒரு மந்திரம் குடுக்குறாரு. ஒரு பினான்சியல் அபண்டன்ஸ் வாழ்க்கையில வேணும் அப்படின்னா, நீங்க நல்ல பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொன்னா, சாமானியன் மாதிரி, ஒரு காமன் மேன் மாதிரி, ஆம் ஆத்மி மாதிரி இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் ஃபார்முலா ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு சேவிங் அப்படின்றது ஒரு சாமானியனுக்கு, ஒரு புத்திசாலியான பர்சனுக்கு நீங்க வாழ்க்கையில பினான்சியல் அபண்டன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னா பண விஷயத்துல உங்களோட ஃபார்முலா என்ன தெரியுமா? இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ். சோ ஃபர்ஸ்ட் முதலீடு பண்றதுக்காக பணத்தை ஒதுக்கி வச்சுட்டு மிச்சம் மீதி இருக்கிற பணத்துல எப்படி நாம வாழலாம், உங்க செலவை அந்த கட்டுப்பாடுக்குள்ள எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிஜமான புத்திசாலி ஆயிடுவீங்க. இதுதான் ஸ்மார்ட் பர்சன். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வாரன் பஃபேட்னு சொல்றாரு. அற்புதமா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் இது. சரிங்களா? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃபன் எதுக்காக நாம முதலீடு பண்றோம் அப்படின்னு நீங்க யோசிங்க. எதுக்காக நாம முதலீடு பண்றோம்? நீங்க முதலீடு பண்றீங்களா? உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். எதுக்காக முதலீடு பண்றீங்க? சொல்லுங்க பாப்போம். உங்களோட பர்ப்பஸ் என்ன? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் நல்ல ரிட்டர்ன் வரணும் சார் அப்படின்னு. சரி, நல்ல ரிட்டர்ன், கெட்ட ரிட்டர்ன் கிடையாது. நல்ல ரிட்டர்ன்னா எவ்வளோ? அப்படின்னு ஒரு 100 பேருக்கு நீங்க போய் கேளுங்களேன். ஒரு 100 பேர் நீங்க 100 பேர்கிட்ட சார் உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும் எதிர்பார்த்தீங்கன்னா, எவ்வளவு ரிட்டர்ன் வரணும் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டா 1000 டிஃபரன்ஸ் ஆன்சர் வருங்க. இது ஸ்டாண்டர்டான ஆன்சர் ஒருத்தரும் கிடையாது. சில பேருக்கு பேராசையும் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப ஒரு ஒரு பயமான ஒரு கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்ல ரொம்ப குறைவாவும் எதிர்பார்ப்புடையும் இருப்பாங்க. சரிங்களா? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இப்போதைக்கு எனக்கு பணம் வேணாம். எனக்கு எப்ப வேணுமோ அப்ப எனக்கு இருக்கணும். அதனால அத எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சில பேரு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் பணம் வளரணும் சார். பணம் வளரணும். எதுக்காக வளரணும்? சார் வருமானம் வளரணும், உடம்பும் வளருது, பணமும் வளரணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ட்டான புரிதல் எல்லாருக்கும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்துல. ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது பக்காவா எல்லாரோட மைண்ட்ல இல்ல. அதுவும் ஒவ்வொரு வருஷமும் மாறுது. ஒரு உதாரணத்துக்கு 2020ல மார்க்கெட்லாம் கிராஷ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் எதிர்பார்ப்பா இருந்தது. 2008லும். அதுக்கப்புறமா மார்க்கெட் நல்லா ரிவைவ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய ரிட்டர்ன் வரணும்னு பேராசையும் உள்ள வருது. சரிங்களா? சோ நீங்க வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த முதலீடு பண்ணணும். இது முக்கியம் வாழ்க்கையில அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு யாருங்க கத்துக் குடுத்தா? முதலீடு பண்ணணும் அப்படின்ற ஒரு பழக்கத்த நமக்கு யாருங்க கொண்டு வந்தா? யார பார்த்து நம்ம இத கத்துண்டோம்? நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா, அப்பாவ பார்த்துக்கிட்டேன். சரி நம்ம அம்மா, அப்பா யார பார்த்து கத்துனாங்க? அவங்க அம்மா, அப்பாவ பார்த்து சார். தாத்தா, பாட்டி. தாத்தா, பாட்டிக்கு யாரு சொல்லிக் குடுத்தாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூர்வீகத்துல அப்படியே அது வந்தது சார் அப்படின்னுவாங்க. சரி பூர்வீகத்துல வந்ததுன்னா, நான் ஒரு கேள்வி நல்லா கேட்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷனுக்கு முதலீடு பண்ற முக்கியத்துவத்த யாருங்க கத்துக் குடுத்தா? முதலீடு பண்றா நல்லது. இது முக்கியம் வாழ்க்கையில. அப்படின்ற விஷயம் நம்ம யார பார்த்து கத்துண்டோம்? நல்லா யோசிங்க. கண்டிப்பா இத வந்து உங்க வீட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஹிண்ட்டும் தரேன். சின்னதா ஒரு டீச்சர் எறும்பு மாதிரி சேர்த்து வைன்னு சொல்றாங்கல்ல. ஓகே. எறும்பு என்னதான் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா மேக் ஹே வென் த சன் ஷைன்ஸ் அப்படின்ற பழமொழிய அது வந்து கரெக்ட்டா கடைபிடிக்கும். என்ன பண்ணும்னா, வெயில் காலத்துல
நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அப்படி ஓரமா செவுத்தோரமா வாயில சின்னதா ஒரு ஃபுட் பார்ட்டிகிள வச்சுட்டு எடுத்துன்னு போயிட்டு அதோட கூண்டுல எடுத்து வைக்கும். ஏன்? வெயில் வரும்போது இந்த சாப்பாடு எடுத்து வச்சதுன்னா, மழை காலத்துல வெளியில இந்த மாதிரியான வெளில தண்ணி கிண்ணிலாம் இருக்கும்போது வெளியில வர முடியாது இல்லையா? அப்போ ஜாலியா நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல தான் நம்ம எறும்பு என்ன பண்ணுதுன்னா, சாப்பாட எடுத்து வைக்குது. The ant keeps food aside for a rainy day அப்படின்னுவாங்க. ஸோ ஏதான ஒரு டைம்ல அவசர தேவைக்கோ, எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கோ நமக்கு எப்போ வருமானம் வேணுமோ, அப்போ அந்த அளவுக்கு வருமானம் வரலன்னா என்ன பண்றது? அந்த மாதிரியான எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு பேக்கப்க்கு பணம் இருக்கணும். அந்த காலத்துலலாம் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்லலாம் எஸ்பெஷலி லேடீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட இந்த கிச்சன்ல உப்பு டப்பா, இந்த அ பெ பெ இந்த இதெல்லாம் இருக்கு செராமிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டப்பாக்குள்ளலாம் வந்து ஒழிச்சு வைப்பாங்க. இந்த டிமானிட்டைசேஷன் டைம்ல கூட நெறைய பீரோல, சாரிக்குள்ளலாம் வந்து பணத்த எடுத்து வச்சாங்கல்ல, அதெல்லாம் வெளில வந்தது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது. பீப்பிள் யூஸ்ட் டு கீப் மனி அசைட். இப்ப சடனா ஏதோ ரூ. 5 கம்மியா இருக்கு அப்டின்னும்போது, அம்மா போய் எடுத்து வந்து குடுப்பாங்க. வைஃப் போய் எடுத்து வந்து குடுப்பாங்க. "இந்தாங்க வச்சுக்கோங்க. அப்புறமா பரவாயில்லங்க." அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது உபயோகமா இருந்தது. சோ அந்த மாதிரியான ஒரு கன்டின்ஜென்சி சிச்சுவேஷன், எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு நமக்கு இது ரீசென்ட்டா கோவிட் டைம்ஸ்ல கூட நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. நம்மளுக்கு வர வேண்டிய வருமானம் வரல. ஏன்னா, கம்பெனியே வந்து மூடிட்டாங்க. ஆர் கம்பெனி வந்து இப்போ வொர்க் பண்ற நிலைமையில இல்ல. நெறைய பேர் டாக்டர்ஸ்க்கு கிளினிக்கே போக முடியல. கிளினிக் ஓப்பன் பண்ண முடியல. இல்ல ஓடி போக முடியல. அப்படின்னு இருக்கும்போது வருமானம் குறைஞ்சது. நெறைய பேருக்கு வேலையும் போச்சு. அ சில பேருக்கு வருமானம் குறைஞ்சது வேலை இருந்தாலும். ஆனா செலவு அப்படின்றது குறையல. அப்போ நான் எப்படி சார் இத மீட் அவுட் பண்ணுவேன்? அப்படின்னும்போது, இந்த கன்டின்ஜென்சி பர்ப்பஸ்க்காக நம்ம பணம் எடுத்துன்னு வச்சிருந்தோம்னா, இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நெறைய கண்ட்ரீஸே பண்ணுவாங்க. நாமெல்லாம் சாதாரண மனுஷனா இல்லங்க. கண்ட்ரி லெவல்லயே ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எல்லாம் இது வந்து இதுக்காக நார்மலா பில்ட் அப் பண்ணுவாங்க. கோல்ட் ரிசர்வ்ஸ், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். நெறைய கார்ப்பரேட்ஸ் பெரிய பெரிய கார்ப்பரேட் ஆகட்டும், சின்ன கம்பெனி ஆகட்டும், அவங்க பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு ஒரு புரோவிஷன் இருக்கும். இந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வச்சுக்கிறதே அவங்க வொர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ் பண்றதுக்கு, இல்ல சடனா ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும், இல்ல ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணணும், அடுத்ததா ஏதோ ஆர்டர் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் நமக்கு பணம் தேவை அப்படிங்கும்போது, நார்மலா இந்த மாதிரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கிரியேட் பண்றது ஒரு நல்ல ஒரு ஹேபிட். நம்மளும் பர்சனல் பினான்ஸ் மேனேஜ்மென்ட்ல கன்டின்ஜென்சி பர்ப்பஸ்க்காக இதை கிரியேட் பண்ணணும். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா இன்னொரு எபிசோட்ல நம்ம கண்டிப்பா இதை பத்தி நம்ம பேசணும். நிறைய விஷயம் நீங்க இதுல புதுசா கேட்டிருப்பீங்க நான் நம்புறேன். ஏதான ஒரு விஷயம் உங்களுக்கு சார் இது நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் லைக் கிளிக் பண்ணிட்டு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கன்சிஸ்டன்டா இந்த மாதிரி இன்னும் பல இம்பார்ட்டன்டான நல்ல ஒரு விஷயங்கள்ல நாம வந்து சேமிப்பு முதலீடுகள் பத்தி எல்லாம் நம்ம பேச போறோம். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரியான FinWiz the Fridays Fire Chat சீரீஸ்ல உங்களை நம்ம சந்திக்கலாம். Till then, take care. Bye bye.